ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே புதுமையானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, அதிலே 1/4 கப் அளவுக்கு அரிசி, சேர்த்துட்டு இது 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ காலையில் எழுந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருக்கேன். நல்லா ஊறியிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஒரே ஒரு வாட்டியே போட்டு அடித்து எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் 2 முறை போட்டு அடித்தா தான் நல்லா ஈஸியாக மசியும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, இஞ்சி இந்த அளவுக்கு துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 முறையும் நல்லா போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும். நான் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. 2 பிஞ்ச் அளவுக்கு ஈனோ சால்ட் சேர்த்துருக்கேன். ஈனோ சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே தண்ணி சேருங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். ஆனால் இட்லி பிளேட்டில் கிடையாது. இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற கப்பில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிடுறேன். இதே மாதிரி 3 கப்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மாவு கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு ஃபில் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். 3 கப்லேயும் மாவு சேர்த்தாச்சு. இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே இட்லி பிளேட் வச்சுட்டு கப்பில் சேர்த்த மாவை இட்லி பிளேட்டில் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஓரங்கள் அப்படி எடுத்து விட்டுட்டு தட்டினிங்கன்னா அழகாக வந்துடும். ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்தோம். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இந்த இட்லிக்கு லைட்டாக இப்போ ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேனில் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பச்சை பயிறு இட்லியை இல்லை சேர்த்துடலாம். 2 பக்கமும் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் லேசாக கலர் மாறட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பார்க்கும்போதே நம்ம சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மாவு அரைக்கலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இட்லி சுட்டு பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். இது கூட கார சட்னி, எந்த கார சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த கார சட்னி நம்ம போட்டிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.